சத்குருவே சரணம். பெற்றோர்களின் கனவை தூள் தூளாக்கும் பிள்ளைகள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பெற்றோர்கள் ஒரு கனவு வச்சுருப்பாங்க. கஷ்டப்பட்டு படிக்க வச்சு 20-25 வருஷமாக ஆளாக்கியிருப்பாங்க. அவங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்படி அவர்களுக்குள்ள ஒரு கனவு இருக்கும். ஒரு பெண்ணை பெற்றவங்க இந்த மாதிரி மாப்பிள்ளையை திருமணம் செய்யணும், இந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய மருமகன் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு பிள்ளையை பார்த்தவங்க இப்படி போட்ட மருமகள் வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவர்களுடைய கனவுகளை தூள் தூளாக்கி விடுவார்கள். என்ன காரணம்? காதல் திருமணம் தான் அவர்களுக்கு நடக்கும் அப்படின்னு கிரகங்கள் இருந்தால் அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் என்ன தான் பார்த்து வச்சாலும் காதல் திருமணம் லவ் மேரேஜ் தான் ஆகும். ஏனென்றால் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன், சுக்கிரன் சனி செவ்வாயோட கூடுதல், சுக்கிரன் உச்சத்தில் இருப்பது அல்லது சுக்கிர தசையில் சுயபுத்தி, இப்படியெல்லாம் அந்த இளமை காலம் 25 வயசில் 23லேருந்து 30க்குள்ளே வரும்பொழுது அவர்களுக்குள்ள கண்டிப்பாக காதல் திருமணம் தான் நடக்கும். அதை பெற்றோர்கள் வேறு வழி இல்லாமல் ஆதரித்து அவர்களுக்கு காதல் திருமணம் செய்து வைக்கணும். பிள்ளைகள் அவர்கள் ஆசைப்படுறாங்க, காதல் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நியாயமான விஷயந்தான், நான் இல்லைங்களே. ஆனால் பெற்றோர்களுக்கென்று ஒரு கனவு இருக்குது. நமக்கு வரப்போகிற பையனோ பொண்ணோ எப்படி இருக்கணும், நல்லவனாக இருக்கணும், நம்ம பிள்ளையோ நம்ம பையனையோ கடைசி வரலையும் நல்லா பாதுகாக்கணும்னு ஒரு பெற்றோர்கள் நினைப்பது தவறில்லையே. அதனால தான் அவங்க கோவப்படுறாங்க, மறுக்கிறாங்க. இந்த காதலிப்பவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெற்றோர்களை பேசி அவர்களுடைய வழிக்கு கொண்டு வந்து அவர்கள் ஆசீர்வாதத்தோடு திருமணம் செய்யணும். என்றைக்குமே பெற்றோர்கள் ஆசீர்வாதத்தில் நடக்கிற திருமணங்கள் தான் 1000 வருஷத்துக்கு 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க. அதுபோல் அவர்களுடைய வாழ்க்கை வெற்றி பாதையில் அமையும். சந்தோஷமாக நிம்மதியாக அவங்க வாழணும்னா பெற்றோர்களோட ஆசீர்வாதம் வேணும். அதுபோல் பெற்றோர்கள் பிள்ளைகளோட ஜாதகத்தை பார்க்கணும். காதல் திருமணம் தான் நடக்கும் அப்படின்னு ஜோதிடர் சொல்லிட்டாருன்னா பரவாயில்ல, நல்ல பையனா நல்ல பொண்ணான்னு பார்த்து கொஞ்சம் சரி பார்த்து அவர்களை அவங்க போக்கிலே விட்டு திருமணம் செய்து வைங்க. அப்போ தான் நிம்மதியாக உங்கள் மனம் நிம்மதியும் நல்லாயிருக்கும். ஏனென்றால் உங்கள் நிம்மதியும் நீங்கள் கெடுத்துக்கூடாது, பிள்ளைகளோட நிம்மதியும் கெடுத்துடக்கூடாது. ஆகையால் இதுபோல கிரக அமைப்பு இருக்கிறவர்களுக்கு காதல் திருமணம் தான் நடக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரம். சரிங்களா? உங்கள் பிள்ளைகளுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு சரிபார்த்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், வணக்கம்.